அவர்களே, எனது மயிலம் சட்டமன்ற தொகுதியில் வல்லம் ஒன்றியத்தில் வீரநாமூர் அகேஸ்வரர் கோயில் ரொம்ப இடிபாடோடு இருக்கிறது. அது மன்னர்கள் கோயிலாக அதை புதிதாக கட்டி குடமுழுக்க நடத்தப்படுமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அறியாக விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற முன்னோர்கள் நமக்கு விட்டு வச்சுட்டு சென்ற பொக்கிஷங்களான 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் 714 திருக்கோயில்கள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள். இவைகளுக்கு திருப்பணிகள் செய்ய வேண்டுமென்றால் போதிய நிதி ஆதாரங்கள் அந்த திருக்கோயில் இல்லாத நிலை அறிந்து 2022-23 ஆண்டு ரூபாய் 100 கோடியை இதுவரையில் ஆண்ட ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் ஒதுக்காத அளவிற்கு மானியமாக 100 கோடி ரூபாயை ஒதுக்கிய பெருமை எங்களுடைய முதல்வரை சாரும். 2022-23 ஒதுக்கிவிட்டோம் என்று நில்லாமல் மீண்டும் 23-24 ஆண்டு மீண்டும் 100 கோடியை அரசின் சார்பிலே ஒதுக்கிய பெருமை எங்களுடைய முதல்வரை சாரும். இந்த 200 கோடியை ஒதுக்கியதிலிருந்து உபயதாரர்கள் 120 கோடியை மேற்கொண்டு இந்த நிதியோடு சேர்த்து திருப்பணிக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார்கள். இந்த ஒட்டுமொத்த நிதியில் 187 கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நம்முடைய உறுப்பினர் கோரிய அகத்தீஸ்வரர் கோயிலும் அந்த பட்டியலில் அடங்கும் என்று நினைக்கின்றேன். இல்லை என்றாலும் இந்த திருக்கோயிலையும் அதிலே சேர்த்து கொண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள கொடைக்கானல் மேல்மலை பூம்பாறை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய சித்தர் போகர் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட தசாவாசன முருகன் சிலை அமைந்துள்ள அந்த வரலாற்று திருக்கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை மீண்டும் புதுப்பித்து தருவதும், அத்தோடு மட்டுமின்றி அங்கே ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 20-25 பேர் பக்தர்கள் வரக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே சுபமுகூர்த்த தினங்களில் நிறைய திருமணங்கள் நடக்கிறது. அங்கே ஒரு திருமண மண்டபமும் அந்த ராஜகோபுரத்தை புதுப்பித்து தருகிற பணியையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து தருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பூம்பாறை பகுதியிலே ராஜகோபுரத்தை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 9 நிலை, 7 நிலை, 5 நிலை என்று 36 ராஜகோபுரங்களை கட்டுவதற்கு உத்தரவிட்ட ஆட்சி கம்பீரமான உள்ளம் கொண்ட எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆட்சி என்பதை இந்த நேரத்தில் கோடிட்டு காட்டி, நீங்கள் விரும்பிய இந்த பூம்பாறை அம்மன் திருக்கோயிலுக்கும் ராஜகோபுரம் கட்டுவதற்குண்டான பணிகள் மேற்கொள்ளப்படும். அந்த கோயிலை புனரமைப்பதற்குண்டான பணிகளையும் உடனடியாக மேற்கொள்வதற்குண்டான பணிகளை மேற்கொள்வோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி நகரில் உள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் சுமார் 17 ஆண்டுகளாக முன்பு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. அதனால் இந்த ஆண்டு அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடத்த அரசு ஆவணை செய்யுமாறும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பழனி நாடார் கோரிய அந்த காசி விஸ்வநாதர் கோயில் தொல்லியல் துறை அனுமதி, மாநில வல்லுநர் குழு அனுமதி பெறப்பட்டு சுமார் 15 பணிகள் 3.5 கோடி ரூபாய் செலவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக அவர் கேட்காமலேயே 1.65 கோடி செலவில் ஒரு ராஜகோபுர பணியும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அடுத்த முகூர்த்தத்தில் நிச்சயமாக அந்த திருப்பணிகள் தொடங்கப்படும். நம்முடைய பழனி நாடாரும் அந்த திருப்பணிக்கு அழைக்கப்படுவார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதியின் கீழ் ஒரு சட்டத்தை போட்டு இந்தியாவில் முதல் மாநிலமாக லட்ச மடிகளின் வாழ்வை ஒளிவிளக்கேற்றிய முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சென்னையின் மைய பகுதியான கோயம்பேடு பகுதியில் அமைந்துள்ள குறுங்காலீஸ்வரர் திருக்கோயிலில் கடந்த முறை கூட்டத்தொடரில் 5 நிலை ராஜகோபுரம் கேட்டோம். அதை அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். மேலும் அந்த திருக்கோயிலுக்கு பங்குனி உத்திரம், மகா சிவராத்திரி போன்ற திருநாளில் தேர் வேண்டும் என்று அந்த பக்தர் கோடிகள் கேட்டிருக்கிறார்கள். அதை அமைச்சர்கள் தருவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அங்குள்ள தெப்ப குளத்தையும் சீர் செய்து தருவார் என்று தங்கள் வாயை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சைதாப்பேட்டை குருங்காலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கடந்த கூட்டத்தொடரிலே ஒரு திருத்தேர் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். சுமார் 31 லட்சம் ரூபாய் செலவில் அந்த திருத்தேர் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது. அதேபோல் பசுமடம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அந்த பசுமடத்திற்கும் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் புதிதாக அன்னதான குடம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். அன்னதான குடம் 40 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பணிகள் அனைத்தும் வருகின்ற 25/10 காலை 9 மணி அளவில் இந்த பணிகளுடைய துவக்க விழா நடைபெற இருக்கின்றது. நம்முடைய தம்பி பிரபாகர் ராஜா அவர்களையும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க இருக்கின்றோம் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அவர் கேட்டதையும் தருகிறோம், அவர் கேட்காதையும் தருகிறோம். கேட்டதையும் கேட்காதையும் தருகின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அரசு என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தம்பி பிரபாகர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.